ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களுடைய மளிகை கடை. நாங்கள் வச்சு 1 வருஷம் ஆகுது. எப்படி போயிட்டுருக்கு? சுமாராக போயிட்டுருக்கு. இன்னும் கஸ்டமர் இன்னும் பிக்கப் ஆகலை. இது மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் ஊராட்சி. பேச தெரியல. ஆமாம், சொல்லி கொடுங்க. கொஞ்சம் டெரராக பண்ணுங்க. டக்குன்னு ஏதாவது அதாவது டக்குன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி நானே பேசுகிறேன். அது எனக்கே தெரியுது. எவ்வளோதான் கஸ்டமர் வந்து நம்ம சவுண்டாக பேசினாலும் நம்ம சைலண்டாக பேசணும்னு நினைக்கிறேன். அதான் அனுபவம் உள்ளவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாம், எப்படி வியாபாரம் எல்லா ஜாமும் வாங்கி போட்டாச்சு. பட் இருந்தாலும் இன்னும் டெவலப் ஆகலை. இன்னொரு 1 வருஷம் போனால் டெவலப் ஆகிடும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தால் எப்படி நம்ம வியாபாரத்தை டெவலப் பண்ணலாம், முதல்ல கஸ்டமரை எப்படி கையாளுறதுன்னு. ஆனால் கிராமத்தில் கடை வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னு கேளுங்களா, எல்லாரும் மாமா மச்சான் அத்தா அத்தை சித்தி சித்தப்பா பெரியப்பா நாத்தனார் ஒன்று விட்டு பங்காளி எல்லாருமே சொந்தக்காரங்களாக இருக்காங்களா. டக்குன்னு ஆமாம், டக்குன்னு வந்து தம்பி கொடுப்பா வெத்தலை சொல்லு இங்கே வர பண்ணிட்டு போயிடுறாங்களா. நான் அதோட 4-5 நாள் கழிச்சு தான் திரும்ப வரேன். வந்துட்டு திரும்ப அப்போ உள்ள ஜாமத்தை வாங்கிட்டு அப்புறம் வந்து தரம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏதாவது சொல்லுங்களா வீடியோ பார்த்துட்டு. இதுதான் எங்கள் கடை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, கடை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த கடையோட பேர் என்ன? அப்பா டீ கடை. அப்பா மளிகை கடை. எங்க அப்பா பேர்ல ஆரம்பிச்சதுனால இது டீ கடை நினைப்பா வச்சிருக்கீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் நாங்க டீ கடை தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது கூட தான் பின்னாடி உள்ளது. ஆமா, இருங்க ஆள் ஒருத்தவங்க வராங்க. நானா 2 கப் கொடுங்க. கப்பா என்ன வாட்டர் உண்டுங்களா? இந்த சிப்ஸ் இருக்குது, முறுக்கு இருக்குது, வேர்கடலை இருக்குது. மிக்சர் இதாக இருக்குண்ணா. 5 ரூபா. அது எத்தனை வேணுங்க? எவ்வளோ? 9 ரூபாய்க்குண்ணா. இருக்குண்ணா. இந்த மாதிரி வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 5 ரூபா 10 ரூபா. குச்சி மிட்டாய் வாங்குறது அது வேற விஷயம். அது தெரியல. ஆமாம், எல்லாத்தையும் ரொம்ப பணிஞ்சு பேச வேண்டியதாக இருக்கு. நமக்கு பணிவுன்றது வருமா? வரவே வராது. டக்குன்னு ஏதாவது சொன்னால் சுருன்னு உச்சி மண்டை வரலையும் ஏறுது கோவம். ஆனால் சில பேரை வேற என்ன சொல்கிறது, டென்ஷனில் கோவப்பட்டு திட்டி வேற விட்டோம். ஏன்னா ஓயாமல் கடன் வந்துட்டுருக்காங்கல்ல, திட்டிட்டோம் தானே. ஆமாம், அதனால திட்டோம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 டீ ஓடுதுன்னா அதில் வந்து 4 டீ கடன். ஆமாம், மீதி 6 டீ தான். மிஞ்சி போனால் மொத்தமாக ஒரு நாளைக்கு எத்தனை டீ? ஒரு 50 டீ தான் ஓடும் இந்த ஊரில். ஏன்னா மொத்தமே இருக்கிறது ஒரு 100 வீடு. 100 வீட்டில் வந்து 50 பேர் மேலே எல்லாம் வீட்டிலே டீ போட்டு குடிச்சிடுறாங்க. 10 ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு போய் 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு எல்லாருமே வீட்லேயே டீ போட்டு குடிச்சிடுறாங்க. இருக்கிறது ஒரு 20-30 பேர் 40 பேர் வராங்களா. வெளியூர் ஆள் ஒரு 10 பேர். இந்த 50 டீயில் ஒரு 20 டீ கடன் போயிடுது. அது கேட்க போனால் ஒரே சண்டை வந்துடுது. ஏமாத்துறாங்க, அதே ஏமாத்துறாங்க. நாங்கள் வேற மளிகை கடைக்கு வேற புதுசாச்சா, தெரிய மாட்டேது எப்படி வியாபாரம் பண்ணணும்னு தெரில. ஆனால் கற்றுப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறோம். சரி, எங்கள் கடையை பற்றி ஏதாவது டிப்ஸு சொல்லணும்னா சொல்லுங்கள். சரியா? சொல்லுங்க. முதல்ல வியாபாரம் எப்படி செய்யணும்னு இவருக்கு சொல்லி. ஆமாம், எனக்கு சொல்லி கொடுங்க. அது மாதிரி கற்றுக்கிட்டு இது பண்ணுறேன். இதை வந்து மளிகை கடை பார்க்குறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது டிப்ஸு சொல்லி எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. முன்னாடி ஆமாம், என் வீட்டுக்காரி வரை பாருங்க. மணி 7 காட்டு. இட்லி சிக்கன் குழம்பு ஆமாம் எடுத்து வந்துருக்குறாங்க. பசி இல்லை, ஏன்னா வியாபாரம் ஆனால் தானே பசி வரும். அதனால் பசி வரல, அதனால் வச்சுருக்குறேன்.
சரி பரவாயில்ல, எது எப்படின்னாலும் நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். என்னது, நீ சாப்பிட்டியா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நன்றி, வணக்கம்.